கான்ஜரிங் த லாஸ்ட் ரைட். கான்ஜரிங் யூனிவர்ஸில் வந்துட்டு வந்து அனிபிளை காமிச்சிருப்பாங்க. அனிபிள் கோஸை மெயினாக வச்சு ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்க வச்சு ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாட்டில் வந்து எப்படி காமிச்சிருக்காங்கனாக்கா, அதாவது இந்த கதையில் வந்துட்டு ஒரு கண்ணாடி மூலிமா ஒரு டிமன் வந்து பொசஸ் பண்ணுற மாதிரி, கண்ணாடியிலேருந்து எப்படி பொசஸ் பண்ணுது அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. இது ஒன் டைம் வாட்சிங் மூவி தான். ஆனால் வந்து இதான் வந்து கான்ஜரிங் யூனிவர்ஸில் வர கடைசி மூவி, த லாஸ்ட் ரைட்ஸ். எடல் லொரைனோட அவங்க வாழ்நாளில் வந்து கடைசியாக எடுத்த கேஸோட ஸ்டோரி தான் வந்து இந்த படத்தோட கதை. ஆனால் வந்து ரொம்ப சுலுவாக போயிட்டு கடைசியாக வந்து 40 நிமிஷம் வந்து வேகமாக முடிஞ்சது படம். என்னோட பொண்ணு அவங்கள வச்சு தான் அந்த கதையை நான் வந்திருக்கு. அவங்களுக்கு தான் வந்து கடைசியாக பேயெல்லாம் பிடிக்கும். அவங்களுக்கே பேய் ஓட்ட வேண்டிய நிலைமை வரும், அன்னமே வரும். பட் ஒன்ல இந்த அனபெல் வந்து பொம்மை வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணும். ஆனால் இந்த படத்தில் வந்து பேயில் வந்து நம்ம பார்த்து சிரிக்குது. ஆனால் ஏன் தான் தெரிய மாட்டேங்குது.